ஒரு சின்ன தாமரை என் கண். தலைவரே, என்ன இந்த பாட்டை பாடின்னு இருக்கிறீங்க? இது நமக்கு எதிரி பாட்டு, இதெல்லாம் பாடக்கூடாது, பாடாதீங்க. அப்புறம் நான் வேற என்ன நண்பா பாடுறது? சத்தம் பத்தாது விசில் போடு, அத பாடு தலைவரே, அதுதான் நம்ம சின்னம். சத்தம் பத்தாது விசில் போடு. போடுனா விசில். சத்தம் பத்தாது விசில் போடு. நண்பா நண்பா என்னோட விசில் போடு. தலைவரே, சோக்கா பாடுறிய தலைவரே, பேசாம இந்த கட்சி அரசெல்லாம் விட்டுரு தலைவரே, நீ பழையபடி சினிமாக்கே போய். அட ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் பேச்சு நம்பி நான் என்னோட கரியரோட உச்சத்தை விட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து படத்துக்கு போகலாம், பாட்டு பாட போலான்னு இருக்கேன். ஏதாச்சும் பண்ணி ஒண்ணா கிலோ தீய சக்திக்காரங்க போட்டு வறுத்துட்டு இருக்கானுங்க. ஆமா தலைவரே, நீ தான் வெளியவே வரமாட்டியே. நீ வெளியே வந்தா ஷூட்டிங் இருக்குண்ணா, கடைசி படம் பார்த்து பண்ண வேணாமா? நான் பூஜா கூட ஆட வேணாமா? நீ பாத்தியா, இன்னமும் நீ இப்படிதான் இருக்க. விட்டு வந்தாச்சு தலைவரே, அரசியலுக்குள்ள வந்துட்ட. நீ களத்துக்கு வா, மக்களை சந்தி, மக்கள் பிரச்சனை என்னன்னு கேளு. எல்லா கட்சியும் பாரு, எல்லாம் எப்படி போறாங்க வராங்கன்னு. நீ என்ன பணையர் விட்டே வெளியே வரமாட்ட. எல்லாரும் உன்னை ஓட்டுறானுங்க. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் ஓட்டுறானுங்க. அண்ணா, உன் கூட சேர்ந்த பாவம் என்னையும் ஓட்டுறானுங்க. மாத்தி மாத்தி சொல்லாத. சரி, என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல, நம்ம கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சா? வெளியே வந்தா தானே உனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா இப்பதான் ஆரம்பிச்சமா இருக்கு, அதுக்குள்ள 3 வருஷம் ஆச்சா? வேலை பார்க்கறது நாங்க தானே தலைவரே, எங்களுக்கு தான் தெரியும். நீ சும்மா தானே இருக்க, உங்களுக்கு தெரியாது. அது ஒண்ணுமில்லண்ணா, ஷூட்டிங் போனதுனால பார்க்க முடியல. சரி, நமக்குன்னு வாக்கு வங்கி இருக்குல்ல. ஒவ்வொருத்தவரையும் 85,000. 85,000. ஐயோ அண்ணா, வந்து 85,000. இதெல்லாம் கரசல் பண்ண தலைவர். மத்த இதுலயும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுரு. சரி, ஒவ்வொரு இதுலயும் இவ்வளவு வாக்கு இருக்குது. சரி, அதெல்லாம் போய் வாங்கணும், சேகரிக்கணும், நிறைய வேலை இருக்குது தலைவர். இப்ப என்னண்ணா பண்ண? அதான் நம்ம கட்சி 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளைக்கு. நான் ஃபங்க்ஷன்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ எதுவும் பண்ண மாட்டேன் தெரியும். அந்த டீம் இருக்கும்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிக்கோ. நான் பாட்டு பாடவா? அதெல்லாம் நீ பண்ண வேணாம், நீ வந்து பேசு, அது போதும் தலைவரே. சரி, ஓகே ஓகேண்ணா. நீ வந்து முன்னாடி போ, நான் பின்னாடி கார்லயே வரேன். நான் அந்த இதுலயா வா, நான் அந்த ஏற்பாடை பாக்குறேன். சைக்கிளுக்குள்ள வந்து தொலைஞ்சிடாத. அப்புறம் அதுக்கு ஏதாவது குறிக்கோடு சொல்லுவானுங்க. புலி ஒரும்புது இடி இடிக்குது இடி இடிக்குது, கொடி பறக்குது கொடி பறக்குது. எங்க போற? இங்கிட்டு வா, அங்க போகாத. சேர வை, கீழே வை, மரத்து மேல ஏறாத. தலைவரே, அங்கேயும் சேர் எடுக்கிறாங்க பாருங்க. ஏன் எடுக்கிற? வை வச்சுட்டு போ. தலைவரே, வெளியே 2 பேர் மரத்துல ஏறாங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன விஷயம்? எதுக்கு தலைவரே, சந்தோஷமான விஷயம் சொல்லு. என்ன இன்னைக்கு கட்சியோட 3ஆவது வருஷம் தொடக்க விழா தலைவரே. ஆமா தலைவரே, செலிப்ரேஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்து நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சிறந்த ஏற்பாட்டாளர் நீங்க. என்ன பிரச்சனை தலைவரே? தலைவரே, நம்மள எல்லாம் விமர்சனம் பண்றாங்க தலைவரே. என்ன சொல்றாங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், நிவாரணம் வேணும்னா பனையூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள குத்தி காட்டுறாங்க தலைவரே. நம்ம தூய்மை பணியாளர் போராட்டம்னா தூய்மை பணியாளர் 4 பேர் வர வச்சு நம்ம அங்க பேசுறோம். மழை பெஞ்சதுன்னா நேரடியா போகாம 4 பேருக்கு மூட்டையை திருப்பி கொடுக்குறோம். அதெல்லாம் சேர்த்து போட்டு விமர்சனம் பண்றாங்க தலைவரே. ஒரு விஷயம் பண்ணலாம் தலைவரே. என்ன பண்ணலாம்? நம்ம தலைவர் கூட்டிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஒரு 2 டான்ஸ் ஸ்டெப் இப்படி போட்டாருன்னா போதும். ஒன் லாஸ்ட் டைம் நாங்க ட்ரெண்ட் பண்றோம். அப்பா, தலைவர் வராரு, வந்ததுக்கு அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். அவர் பார்த்து பண்ணுவாரு. வராரு, சூப்பர். முக்கியமான சொல்றேன், தலைவர் வந்த உடனே என்னை பார்த்த உடனே காரை விட்டு இறங்கினுவாரு. இறங்கினே என்னை கட்டி பிடிச்சி உமா 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 கொடுப்பாரு. தலைவரே, வாயிலியா? இல்லப்பா, கண்ணத்துல கொடுப்பாருப்பா. ஐயோ ஐயோ, இதுக்குதான் 1.5 கோடி பேர் வெயிட் பண்றாங்க. உங்களுக்கு கொடுக்குறாரா? ஆமா, அந்த முத்தத்தை அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்புறமா கொடுத்துருங்க. அப்புறம் வாங்கிக்க. என்ன பேமெண்ட்? ஒளிஞ்சு நின்னு போட்டோ எடுத்துட்டு ஃபிளெக்ஸுக்குலாம் அதான் கொடுக்கணும். சரியா? போட்டோலாம் எடுத்துறேன். அதெல்லாம் எடுத்துக்கோ. முத்தத்தை எனக்கு மட்டும் கொடுத்துருங்க. எவ்வளவு பேமெண்ட்டோ நான் கொடுத்துறேன். சரி, வாங்கிக்கோ. அந்த போஸ்டிங் காசு கொடுத்த மாதிரி கொடுத்துறேன். வாங்கிக்கோ. ஓகே தலைவர். போ, அங்க போய் ஃப்ரேம் செட் பண்ணு. ஓகே தலைவர். தலைவர் போ, சீக்கிரம் போ தலைவர். போ. அண்ணா, தலைவர் வந்துட்டு இருக்காங்க. தலைவர் வராருண்ணா. யாரு இப்ப தலைவர் வந்து காரை விட்டு இறங்கி முத்தம் கொடுத்து தான் போவாரு. ஓகே தலைவர். போனை ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. என்ன போறாரு. தலைவரே இங்க இருக்கேன் தலைவரே. கூப்பிடுறா தலைவரே. இங்க பாருங்க. ஐயோ, இன்னும் போயிட்டாரா? என்ன தலைவரே? தலைவர் வருவாங்க, முத்தம் கொடுப்பாங்க எல்லாம் சொன்னீங்க. தலைவர் அப்படியே போயிட்டு இருக்காரு, கண்டுக்காம உங்களை. கூப்பிட்டேன் தலைவரே, உங்களோட வேகமா கத்துறேன், வரல. போயிட்டாரு. தலைவரே, முத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போலாம் நான் நினைச்சா உன்னை என்னென்னமோ பெரிய ஆள் நினைச்சேன் தலைவர். இவ்வளவு தம்மியா இருக்க. நான் போயிட்டேன், செங்ஸ் கூட சேர்ந்துக்கிறேன். செங்ஸா? டேய் போகாதீங்கடா, ஏமாத்திடுவான்டா. போகாதீங்க. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, நம்ம தளபதி வாழ்க. நம் நிகழ்ச்சியை மேலும் சிறப்புற செய்த அண்ணன் நாட்டுப்புற பாடகர் திரு கேல் முருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நம் தலைவரே அரங்கத்துக்கு வந்திருக்காருங்க. மேல ஏறி வராரு பாருங்க. தலைவா
தலைவரே பொண்ணு வந்துருக்கு தலைவரே, என் பொண்ணு. ஏமா இங்கே வாமா வாமா வாமா, தலைவர்கிட்ட இது வாங்கிக்க. இரு இந்தா கிஃப்ட்டை கொடு. தலைவரே இதை குடிங்க. தலைவரே ஒரு டான்ஸு பாப்பா கூட ஆடுங்க. பாப்பா சூப்பராக ஆடும், இன்டர்நேஷனல் லெவல் டான்ஸர், உங்களோட சூப்பராக ஆடும். தளபதி வாங்க, நம்ம தளபதி வாழ்க. தளபதி வாழ்க. நம்ம தளபதி வாழ்க. இன்றோடு நமது அணில் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு தொடக்க விழாவில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த அரங்கை இன்னும் அதிர விடுவதற்காக நம் கட்சியின் தலைவர் திரு அஜய் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உரையாடை ஆற்றுவதற்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகள் தொண்டர்கள் தொண்டாத்திகள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தலைவா, வணக்கம். போங்க. அதாவது இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, யாரோ எழுதி கொடுத்ததானே தலைவா. அதாவது இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, நம்ம கட்சி தொடங்கி அன்சக்சஸ்ஃபுல்லா 2 வருஷம் முடிஞ்சுச்சு தலைவா. சக்சஸ்ஃபுல்லா இல்ல, சில வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரதான் செய்யும், அது அரசியல்ல மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். ஆனா நம்மளோட கட்சி நிறைய பள்ளங்களை பார்த்துருக்கு. இருந்தாலும் 3வது வருஷம் பர்த்டேவை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராரு நம்மளோட குசி என்ன. தலைவா போ தலைவா, உனக்கு மட்டும் தான் கை தட்டுவோம். இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா எப்படி குரல் எழுதியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? டேப்ல டைப் பண்ணிருப்பாரா? இருந்திருந்தாருன்னா இந்த சோசியல் மீடியாஸ்ல அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இது எல்லாம் திமுக முதற்றே உலகன்னு எழுதியிருப்பாரு. அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இது எல்லாம் திமுக முதற்றே உலகு. அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இது எல்லாம் திமுக முதற்றே உலகு. போதும்பா, வேற சொல்றேன். ஓட்ட இன்ஜின் டப்பா இன்ஜின் எது வந்தாலும் அணில் கட்சி தான் டாப் இன்ஜின். அந்த தீய சக்திக்காரங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற விசில் தான். நம்ம விசில ஊதி 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 அந்த தீய சக்தியை பறக்கடிப்போம். ஊதுங்க. நம்ம அடிக்கிற இந்த விசில் சத்தத்துல அந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் சும்மா பறந்து பறந்து ஓடும். 2026 தேர்தல்ல உங்க விசில் சத்தத்தை காமிச்சு நம்ம 2026ல நான் முதலமைச்சர் ஆகுறேன். என்னோட கோடான கோடி தொண்டர்கள் எல்லாருமே நீங்க ரசிகர்களா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க தொண்டர்களா தான் மாறணும். அதான் நம்மளோட வெற்றி குறிக்கு அறிகுறியா மாறும். நான் சினிமாவை விட்டு வெளியே வந்தாலும் சினிமாக்காரங்க என்னைய விட மாட்டேங்கிறாங்க. நான் அரசியலுக்கு வந்தாலும் என்னைய நீங்க சினிமாக்காரங்க தான் பாக்குறீங்க. இந்த மாற்றம் மக்கள் கிட்ட தேவை. இந்த நாட்டோட இப்போ இந்த சமயத்துல இந்த நாட்டோட மிகப்பெரிய தூய சக்தியா இந்த அணில் கட்சி வளர்ந்துட்டு வருது. தாவி தாவி எப்படி அணில் மரம் விட்டு மரம் தாவுதோ அதே மாதிரி கட்சி விட்டு கட்சி தாவரங்கள்லாம் நம்ம கட்சியில இழுத்துக்கிட்டு நம்ம 2026ல அணில் வெற்றி கழகமா மாறுறோம்.